அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மதிய சுரேஷ் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்காக ட்ரை பண்றாரு. அப்ப மதி, நிறுத்துங்க, நானே போய்க்குவேன், எனக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியே கிளம்பி வெளியில போறாங்க. மலரும் பாக்கியராஜும் சுரேஷ் கிட்ட எவ்வளவோ சொல்லியும் கூட மதிய கூப்பிடுறதுக்கு சுரேஷ் முன் வரல. லக்ஷ்மியும் ராகவனும், விடு, அவ போகட்டும், அவ இங்க பண்ண அட்டோலிய கொஞ்சமா நஞ்சமா, அதுக்கெல்லாம் இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சுரேஷா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. மலரும் பாக்கியராஜும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க மலரு. அதுக்கு பாக்கியராஜ், மதி உன்னையாட்டு இல்ல மலரு, நீ எப்பவோ போயிருக்கணும், அவ அதை இப்ப பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க. மதி ஒரு ஆட்டோ பிடிச்சு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அவங்க அப்பா இருந்துகிட்டு, என்னம்மா மதி இப்ப வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேசாம மதி போய் சோஃபால உட்காந்துக்கிறாங்க. அப்ப மதியோட அம்மா, என்னாச்சு மதி, ஏன் டல்லா இருக்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறையாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதியோட அப்பா, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் உங்களாலதான்ப்பா, நீங்க மட்டும் தங்கராஜ் கிட்ட பணிஞ்சு போகாம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. குடும்பமா அது, எப்ப பாரு ஆம்பளை ஆம்பளைன்னு பொம்பளைங்களை மட்டம் தட்டி பேசுறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதியோட அம்மா, மதி போது நிறுத்து, நீ இங்க இருக்க மாதிரியே போற வீட்லயும் எதிர்பார்க்க கூடாது, எல்லா வீட்லயும் அப்படிதான், ஏன் நான் கல்யாணம் ஆகி வரும்போது கூட இங்கேயும் அப்படிதான், உன் அப்பாவும் அப்படிதானே இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, நீ வேணா அனுசரிச்சு போகலாமா, ஆனா என்னால முடியாது, நான் அப்படி வளரல, என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளையும் ஆம்பளையும் சமம், ஆம்பளைனால செய்ய முடியறத பொம்பளைனாலையும் செய்ய முடியும், இன்ஃபேக்ட் பொம்பளைனால செய்ய முடியறதான் ஆம்பளைனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதியோட அப்பா, சரிடா இப்ப என்னதான் பிரச்சனை அதை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மதியும் அங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கு மதியோட அம்மா, ஏமதி இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்காக இவ்வளவு பெரிய சண்டை தேவையா, நீதான் அந்த டம்ளரை எடுத்துக்கொண்டு போய் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, என்ன சொல்றியே, குடிச்சது அவர் தானே, அவர் கொண்டு போய் வைக்க மாட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. என்னடி இது, இப்படி பேசினா என்னடி பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதியோட அப்பா, ஏமா இதுக்கா இவ்வளோ தூரம் கோச்சுக்கிட்டு வெளியில வந்த அப்படின்னு சொல்றாங்க. நான் கோச்சிட்டு வெளியில வரலப்பா, அவர் தான் என்னை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளினாரு, நானா மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதியோட அம்மா இருந்துக்கிட்டு, ஏங்க கிளம்புங்க, நம்ம போய் சம்மந்தி வீட்டில் என்ன ஏதுன்னு பார்த்து பேசி சமாதானப்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மதி இருந்துக்கிட்டு, எதுக்கு, நான் இனி அங்கே போகிற ஐடியாவே இல்லைம்மா, தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அங்கே போக வேண்டாம், என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி போய் உள்ள ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறாங்க. இங்கே மதியோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துக்கிட்டு, என்னங்க இவ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதியோட அப்பா, அந்த வீட்டு ஆளுகளும் லேசுப்பட்டவங்க கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதியோட அம்மா, சரிங்க நீங்களும் அவளாட்டவே பேசிட்டு இருக்காதீங்க, வாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ வேற வந்தா கத்துவாளே அப்படின்னு சொல்லவும், அவ கிடக்குறா, நீங்க வாங்க நம்ம 2 பேரும் போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க சுரேஷ் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா ராகவனும் லக்ஷ்மியும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடல. சுரேஷ் அப்பதான் ரூம்குள்ள இருந்து வெளியில என்ட்ரு ஆகுறாரு. அவரும் பாக்குறாரு, யாருமே வாங்கன்னு கூப்பிடல. மலரும் பாக்கியராஜும் தான், வாங்க மாமா, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இருங்க நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன்னு மலர் உள்ள போகவும், மதியோட அம்மா, இல்லம்மா நாங்க இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதியோட அப்பா இருந்துக்கிட்டு ராகவன் கிட்ட, சம்மந்தி இங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா அப்படின்னு சொல்லும் போதே ராகவன் இருந்துட்டு, என்ன உங்க மக எதையுமே சொல்லலையா, அதை எப்படி சொல்லியிருப்பா, அவ பண்ணது சரியா இருந்தா சொல்லியிருப்பா, அவளுக்கே தெரியுமாச்சு அவ பண்ணது தப்புன்னு, அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இங்க தாட்டி விட்டுருக்காளா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதியோட அம்மா, சம்மந்தி நீங்களாவது கொஞ்சம் அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துட்டு, என்ன பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு தெரியல, எப்ப பாரு 1008 கேள்வி கேட்கறா, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா, எந்த வேலையா இருந்தாலும் ஆம்பளையும் செய்யணுங்கிறா, எல்லாத்துக்கூடையும் கூடயும் எசிலி போடுறா, கூட கூட பேசி எங்களை எல்லாம் ப்ரெஷர் ஏத்துறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதியோட அப்பா இருந்துட்டு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன், மற்றபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணு சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துட்டு, நல்ல பொண்ணை உங்க வீட்டோடயே வச்சுக்கோங்க, எங்க வீட்டுக்கு அவ மருமகளா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட லாயக்கில்ல, பொண்ணாவ ருத்ர தாண்டவம் ஆடுறா, அவளை எத்தனை நாளைக்கு தான் நானும் போனா போகுதுன்னு அனுசரிச்சு போறது, அவளை என் பையன் தலையில கட்டி நான் தான் என் பையன் வாழ்க்கைய குட்டிச்சவராக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு மதியோட அப்பா இருந்துட்டு என்ன சம்மந்தி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலரு அத்தை அதான் அவங்க இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல நம்ம கொஞ்சம் இறங்கி போலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி உன் வேலையை பார்க்கறியா, உன்கிட்ட யாராவது இங்க கருத்து கேட்டாங்களா, எல்லாம் அவ கொடுத்த தைரியம், முதல்ல எல்லாம் மூச்சு வராது உனக்கு, இப்ப அவ கூட சேர்ந்து சேர்ந்து எங்களையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்ட நீ அப்படிதானே அப்படின்னு ராகவன் கேட்குறாங்க. அதுக்கு மதியோட அம்மா இருந்துட்டு இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட சம்மந்தி அம்மா அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரிஞ்சும் தெரியாமையும் தப்பு பண்ணியிருப்பா, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி நான் எதுக்குங்க உங்க பொண்ணை அனுசரிக்கணும், அவ முதல்ல அனுசரிக்கிறாளா, என் பையனுக்கு நல்ல பொண்டாட்டியாவும் இல்லை என் வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் இல்லை, அவளை எதுக்காக நான் இந்த வீட்டில் வச்சிருக்கணும், ஜாக்கிங் போகணும்னு கேட்டா அதுக்கும் போன்னு சொன்னோம், அதுவும் அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரோடு முழுக்க ஓடுறா, அதையும் விட்டோம், காலேஜுக்கு வேலைக்கு போகணும்னா சரின்னு அதையும் விட்டோம், இப்போ என்னடானா லேப்டாப்பை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆம்பளைங்க போற வர இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறேன்னு மரியாதையே இல்லாமல் உட்காந்துருக்குறா, அதுதான் போனா போகுதுன்னு விட்டா கூட என் பையன் குடிச்ச டாப்பி டம்ளர் அதை எடுத்து வையின்னு சொன்னதுக்கு அந்த கத்துறா, உங்க மகளுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையை கூட உங்களால சொல்லி கொடுக்க முடியலையா அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு மதியோட அப்பா சம்மந்தி அவ சின்ன வயசுல இருந்தே ஆம்பளை பையன் இல்லாதங்காட்டி அவளை கொஞ்சம் அந்த மாதிரி வளர்த்திட்டேன், மற்றபடி அவ ரொம்ப நல்லவ சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு என்னங்க நல்லவ, என்னவா இருந்தாலும் என் அப்பா அம்மாவை எப்படி அவ எதிர்த்து பேசலாம், என் அம்மாவோட வளர்ப்பையே அவ தப்பு சொல்லியிருக்கா, நீங்க முதல்ல உங்க பொண்ணை கரெக்டா வளர்த்திருக்கீங்களா, அவ யாரு என் அம்மாவோட வளர்ப்பை பத்தி தப்பா பேசுறக்கு அப்படின்னு அங்க சண்டை நடக்குது. இங்க மதி ரூம்குள்ள இருந்து வெளியில வந்தவங்க அவங்க தங்கச்சி கிட்ட எங்க அப்பா அம்மா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க உன் வீட்டுக்கு தாக்கா போயிருக்காங்க சமாதானப்படுத்தன்னு சொல்லவும் மதிக்கு பயங்கரமா கோவம் வருது. பின்னாடியே ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அவங்களும் போறாங்க. அங்க போய் இங்க எதுக்குப்பா நீங்க வந்தீங்க, உங்களை நான் இங்க வர சொன்னா நானே வேண்டான்ட்டு வந்துட்டேன், நீங்க எதுக்காக வரணும் அப்படின்னு தையோ தக்கான்னு குதிக்கிறாங்க. அதில் பார்த்த லக்ஷ்மி இருந்துட்டு பாத்தீங்களா வந்துட்டா ராட்சசி, இப்படியே தான் எதுக்கு எடுத்தாலும் கத்துவா குதிப்பா, இவளை என்ன இருந்தா வச்சு அனுசரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதி இங்க பாருங்க இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க மதி. சுரேஷ் அங்க நின்றுட்டு இருந்தவனுக்கு கோவம் வந்துருது. உடனே என்ன சொன்ன என் அம்மாவை பார்த்துன்னு இழுத்து ஒரு அறை வைக்கும் போது எதிர்பாராத விதமா மதியோட அப்பாவோட கன்னத்துல விழுந்துருது அறை. எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க மதி உட்பட. அப்பாவை தாங்கி பிடிச்சு அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லையேன்னு மதி கேட்டுட்டு சுரேஷை பார்த்து என்ன தைரியம் இருந்தா என் அப்பாவை அடிச்சிருப்பீங்க, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும், இதுக்கு நான் பாடம் புகட்டாம விடவே மாட்டேன், உங்களை எல்லாம் கம்பி என்ன வைக்கிறேன் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வெளியில போறாங்க. மலரும் பாக்கியராஜும் மதி நில்லுப்பா நில்லுப்பா அப்படின்னு கத்த அவங்க காதலியே வாங்காம வெளியில போறாங்க. மதியோட அப்பா இருந்துகிட்டு ஏன் மதி நீ வந்த, நாங்க எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சமாதானப்படுத்தி என்ன உங்க வீட்டுல இருந்து துரத்தி விடணும்னு பாக்குறீங்களா, உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லுங்க, நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன், அதுக்காக இப்படி எல்லாம் என்ன அவமானப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. மதியோட அப்பாவும் அம்மாவும் அமைதி ஆயிடுறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.